இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி பலரினுடைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டி நடைபெறுமா இல்லையா என்பது பற்றிய கருத்தாடல்கள் கடந்த 2 மாதங்களாக தொடர்ச்சியாக நீண்ட வண்ணம் தான் இருந்தன. இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய தரப்பினராக இருக்கலாம், அதே போன்று பாகிஸ்தான் தரப்பினராக இருக்கலாம். இந்த போட்டியில் விளையாடுவதற்கான இறுதி முடிவு எட்டாத நிலையில் இந்த போட்டி நடைபெறுமா இல்லையா என்ற கேள்வி அநேகராலும் எதிர்பார்க்கப்பட்டதாக தான் காணப்பட்டிருந்தது. பங்களாதேஷ் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசூர் ரஹ்மான் இவர் கொல்கத்தா அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு விளையாடி வந்தார். ஐபிஎல் போட்டிகளிலே விளையாடுவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள இந்த வீரரை பாதுகாப்பு காரணங்களாகவும் அதே போன்று இரு நாட்டினுடைய இந்தியா பங்களாதேஷ் ஆகிய இரு நாடுகளினுடைய பூகோள அரசியல் தாக்கம் காரணமாக இவரை அணியிலிருந்து நீக்குமாறு அல்லது அணியிலிருந்து விடுவிக்குமாறு பிசிசிஐ அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தகவல்களை வழங்கியிருந்தது ஐபிஎல் அணிக்கு. இதற்கமைவாக கொல்கத்தா நிர்வாகம் அவரை விடுவித்திருந்தது. இதனை காரணம் காட்டி பங்களாதேஷ் அணி இந்த தொடரில் பங்கேற்க போவதில்லை என உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. அதற்கு பின்னர் அதற்கு மாற்றீடாக ஸ்கொட்லாந்து அணி இந்த தொடரிலே விளையாடுவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையிலே பங்களாதேஷிற்கு ஆதரவாக தாம் செயற்பட போவதாக பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவித்திருந்தார். இதற்கமைய பங்களாதேஷிற்கு ஆதரவாக தாங்களும் இந்த போட்டித் தொடரிலே பங்கேற்காமல் இருப்பதற்கு தீர்மானித்திருப்பதாகத்தான் ஆரம்பத்தில் கூறப்பட்டிருந்தது. எது எவ்வாறாக இருந்தாலும் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலே பாகிஸ்தானினுடைய கிரிக்கெட் சபை அறிவித்திருந்ததற்கு அமைய தாங்கள் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் மாத்திரம் பங்கேற்காது, அதே நேரத்திலே ஏனைய நாடுகளினுடனான போட்டியில் இலங்கையில் நடைபெறும் அந்த தொடரிலே பங்கேற்பதற்கு தயாராக இருப்பதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். இவ்வாறான நிலையிலே தொடர்ச்சியாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் அதே போன்று பல கலந்துரையாடல்களுக்கு மத்தியில் தற்பொழுது முடிவு ஒன்று எட்டப்பட்டிருக்கின்றது. ஐசிசியினுடைய முக்கியமான அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு சென்று அவர்களினுடைய பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடனான இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டதற்கு அமைவாக தற்பொழுது ஒரு முடிவும் எட்டப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவும் தொலைபேசி வாயிலாக பாகிஸ்தானினுடைய பிரதமருடன் கலந்துரையாடி இருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் பிராந்திய கிரிக்கெட் விளையாட்டை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்லும் வகையில் தாம் இந்த போட்டியில் விளையாடுவதற்கு இணங்கியுள்ளதாக பாகிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் கருதப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்கவும் இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் எக்ஸ் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அனைவராலும் விரும்பப்படும் கிரிக்கெட் விளையாட்டு தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதை உறுதி செய்வதிலும் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டி திட்டமிட்டபடி நடைபெறுவதை உறுதி செய்வதிலும் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். போட்டியின் இணை ஏற்பாட்டாளர் என்ற ரீதியில் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கும் ஆதரவு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் ஜனாதிபதி தமது எக்ஸ் பதிவில் நன்றி தெரிவித்துள்ளார். 1996ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் போது பாதுகாப்பு காரணங்களுக்காக மற்ற அணிகள் நாட்டிற்கு வருகை தருவதை தவிர்த்த போதும் கொழும்பில் போட்டிகளை விளையாடியதன் ஊடாக இந்தியாவும் பாகிஸ்தானும் வெளிப்படுத்திய ஒத்துழைப்பினை இலங்கை மறக்கவில்லை என்பதையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமது பதிவில் நினைவு கூர்ந்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள பங்களாதேஷ் அண்மையில் மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் 9 கோடி இந்திய ரூபாய் ஏலத்திற்கு எடுக்கப்பட்ட பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர் முஸ்தாபிசூர் ரஹ்மானை தொடரிலிருந்து நீக்குமாறு இந்திய அரசாங்கம் அந்நாட்டு கிரிக்கெட் சபைக்கு தெரிவித்ததை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உலகக்கிண்ண தொடரில் இந்தியாவில் நடைபெறவிருந்த தமது அணிக்கான போட்டிகளை இலங்கையில் நடாத்த வேண்டும் என பங்களாதேஷ் கிரிக்கெட் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இருப்பினும் அறிவிக்கப்பட்ட போட்டி அட்டவணையை எந்த காரணத்திற்காகவும் மாற்ற முடியாது என சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்தது. இதனையடுத்து சர்வதேச கிரிக்கெட் பேரவை பங்களாதேஷை தொடரிலிருந்து நீக்கி ஸ்காட்லாந்தை தொடரில் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் உலகக்கிண்ண தொடரில் இருந்து விலகுவது தொடர்பில் பரிசீலிப்பதாக அறிவித்தது. எவ்வாறாயினும் அனைத்து கலந்துரையாடல்களுக்கு பின்னர் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாடுமாறு பாகிஸ்தானுக்கு அறிவிக்கப்பட்டதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தெரிவித்திருந்தது. இவ்வாறாக இருக்க பாகிஸ்தான் அணி தற்பொழுது இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இலங்கையில் ஏற்கனவே அவர்கள் நெதர்லாந்துடனான போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் முதலாவது எதிர்கொண்ட அந்த போட்டியிலே வெற்றி பெற்று அடுத்ததாக இன்றைய தினம் ஐக்கிய அமெரிக்காவை எதிர்கொள்கின்றார்கள். இரண்டாவது போட்டியில் ஐக்கிய அமெரிக்காவினுடைய அந்த போட்டியை தொடர்ந்து மூன்றாவதாக எதிர்வரும் 15ஆம் தேதி
நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய இந்தியாவை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக எதிர்வரும் 15ஆம் தேதி இரவு 7 மணி அளவிலே இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் நாங்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்த அந்த விறுவிறுப்பிற்கு ஒருபோதும் கொஞ்சமும் குறைவிருக்காத அந்த போட்டியை கண்டுகளிப்பதற்கான சந்தர்ப்பம் எங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமுமில்லை.